சரிம்மா, நான் கிளம்புறேன். மயிலு, இட்லி சூடா இருக்கு, 2 வாய் சாப்பிட்டு போயேன். வேண்டாம்மா, சாப்பிட்டா மந்தமாயிடும். நான் நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வந்து சாப்பிடுறேன். சாப்பிடாம வெறும் வயித்துல போய் பரீட்சை எழுதுனா புத்தியில இருக்கிற படிப்பு எப்படி பேப்பர்ல வரும்? நீ சேலம் வரைக்கும் போயிட்டு வரணும். வாமா, வந்து சாப்பிடு. வாமா. நீ இருமா, நான் சாப்பிட கொண்டு வரேன். இந்தா, ஒரு வாய் சாப்பிடு. ஐயோ வேணாம்மா, எனக்கு மணி சொன்ன ஆகுது. கேளு. கட்டு, இந்தா வாங்கிக்க. கட்டு. வேணாம்மா. வாங்கிக்க. சொன்னா கேளுமா. போதும் போதுமா. பேசாதடி. போலீஸ் வேலைக்கு போறேன்னு சொல்ற. நல்லா சாப்பிட்டா தானே திருடனுங்களை எல்லாம் துரத்தி பிடிக்க முடியும். அம்மா, திருடனை பிடிக்கிறதெல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்க செய்யற வேலை. நம்ம மயிலு ஆபீசர் ஆக போறவமா. ஏய், ஆபீசர்னா சாப்பிட வேணாமா? அவளே சாப்பிட மாட்டேங்கிறா, நீ வேற. சும்மா இருடி. மா, கிளம்பணுமா? சரி, டிஃபன் பாக்ஸ்ல 2 இட்லி போட்டு தரவா? ஒண்ணும் வேணாமா. சரி, இந்தா கடைசி வாய். வாங்கிக்க. அவ்வளவுதான். இதுக்கு போய் பறக்கிற ஏறு வரேன். மயிலு, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த பரீட்சையில பாஸ் ஆகி உனக்கு படிக்க இடம் கிடைச்சிரும்ல? ஆமாமா. சரி, நான் கிளம்புறேன். இரு இரு, இந்த காசு வச்சுக்கோ. அம்மா, பணம்லாம் வேண்டாம். அதான் பஸ் சார்ஜுக்கு என்கிட்டயே இருக்கே. இல்லம்மா, டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிடுவேல, இந்தா வச்சுக்கோ. வேண்டாமா. புடி, இந்தா வச்சுக்க. நான் போயிட்டு வரேம்மா. பாத்துமா. வரேம்மா. மலரக்கா, போயிட்டு வரேன். சரி மயில, நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வா. சரிக்கா. தேங்க்ஸ்க்கா. கைலக்கா, போயிட்டு வரேன். அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுமா. நீ ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும்மா. போயிட்டு வா. சரிம்மா, நான் வரேன். கடவுளே, என் பொண்ணு நல்லபடியா போய் பரீட்சை எழுதிட்டு வரணும். அதுக்கு நீ தான் துணை இருக்கணும். ஏய், வாடா. மயிலு, இந்த பரீட்சை நீ கவனமா எழுதணும் மயிலு. நீ IPS ஆயிருவேன்னு பல பேர்கிட்ட பல விதமான பந்தயெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு நீ செலக்ட் ஆகலன்னா மொட்டை அடிக்கிறது. ஒருவேளை நான் பாஸ் ஆகலனா உன்னை மொட்டை தலையோட பாக்கணுமா? ரொம்ப தமாஷா இருக்கும் தேனே. அடியே அள்ளித்தண்டு, மொட்டை அடிக்கிறதா சொன்னது உனக்கு. ஏய், சரி சரி, மறைக்காத வா. என்னடி இது, கருப்பு கொடியோட போறாங்க? தெரியலையே, ஏதாவது கட்சி ஊர்வலமோ ஆர்ப்பாட்டமோ இருக்கும்.
அங்க பாரு, பாவம் பிரசிடென்ட் இறந்துட்டாராம். அவரை பத்தி எல்லாரும் ரொம்ப நல்ல விதமா சொல்லுவாங்கடி. பாவம். ஏய் எந்திரடா எந்திரடா ஏய் கடவுளா பிரசிடென்ட் சொல்றாரு நாங்களே வந்து கடை தந்து வச்சிருக்க கடை திறந்து நேரமா நடக்குது முடுற கடை என்ன தேனு இன்னும் பஸ் வர காணோம்? நம்ம ரோடே பஞ்சர் ஆகி கிடக்கு. இதுல பஸ் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்துருமாக்கும். கொஞ்சம் முன்ன பின்னதான் வரும். கவலைப்படாத, நீ பரீட்சை எழுத போயிடலாம். ஏய் யாரு சொல்றாங்க போங்க தனியா அடிச்சு போடுங்க யாரும் கடத்தற கூடாது. என்ன மயில இங்க நிக்கிற? ஒரு பரீட்சை எழுதணும்னு அத சேலம் பஸ்ஸுக்காக நிக்கிறேன். பிரசிடண்ட் குழந்தைசாமி ஐயா இறந்துட்டாருல, இந்த பக்கம் அவங்க ஆளுங்க கடையை திறக்கூடாது தகராறு பண்றாங்க. ரோட்ல ஒரு வண்டி வாசி வர விடல, ஒரே கலாட்டாவா இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி போமா, முதல்ல கிளம்பி வீடு போய் சேரு. போமா, நீ வண்டிடுறா. என்ன மயில் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா சேலத்துக்கு போயே ஆகணும். இந்த பரீட்சையில நான் செலக்ட் ஆயிட்டா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் ஐபிஎஸ் ஆயிடுவேன் தேனு. சேலத்திலயும் பிரச்சனையாயி பரீட்சையை நிறுத்தி வச்சிருந்தா என்ன பண்ணுவ மயிலு? இரு, நம்ம சௌந்தர்யா சேலத்துல தான் இருக்கா. ஆ. அவகிட்ட ஒரு வாட்டி கேக்குறேன். ஆ. ஏய் கடை தந்து வச்சிருக்க பாரு. ஏய் யாப்பட என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லிட்டே இருக்க மறைச்சு போட்டுட்டு இருக்க. வாங்க வீட்டுக்கு. ஏய் கார்டு கடை கத்திட்டு இருக்க. கடை தந்து வச்சிருக்கீங்க. ஏய் கடையெல்லாம் தர கூடாது. கிளம்பு கிளம்பு. ஹலோ சௌந்தர்யா, அங்க ஏதாவது பிரச்சனையா? தேனு, அங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையா? அங்க நார்மலா தான் இருக்கான். ஆ. அடிவாரம் வரைக்கும் தான் பிரச்சனையா? நான் போயே ஆகணும் தேனு. இப்ப என்ன பண்றது? நான் வேணா பூசாரி மாமா கிட்ட மொபைல் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டுமா? எப்படியாவது அதுல சேலத்துக்கு போயிடலாம். எது? அந்த டப்பா வண்டியிலயா? சேலத்துக்கு பரீட்சை 10 மணிக்கு தெரியும்ல. அந்த வண்டியில நான் போனா சாயந்தரம் தான் சேலம் போயே சேருவேன். இப்ப என்ன தாண்டி பண்றது? ஏன் வந்தாலும் அடிச்சு வரட்டுங்க. சொல்லுடா என்னடா? கோபி அண்ணா 4 ரோட கடையெல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, நான் போய் அடிச்சு நொறுக்குங்க. சரி வாடா வாடா சீக்கிரம். ஏய் ஒரு கடையை விடக்கூடாது சரியா? எப்படியும் மரம் ஏத்திட்டு போற லாரி, பால் வேனு, காய்கறி வண்டின்னு ஏதாவது போகும் தேனு. அவங்க கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடியாத சேலத்துல போய் இறங்கிக்க வேண்டியதான். ஏய் இங்க என்ன பண்ற? பஸ்ஸுக்கு நிக்கிறோம். பஸ் எல்லாம் வராது, கிளம்பு கிளம்பு. அண்ணா, ஒரு முக்கியமான பரீட்சை இருக்கு, சேலம் போயே ஆகணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா. காசு வேணாலும் தரேன், என்ன சேலத்துல மட்டும் கொண்டு போய் விட்டுருங்கண்ணா. ஏய் ஐயா இறந்துட்டாரு, உனக்கு பரிச்சை வர கேக்குதா? சீக்கிரம் கிளம்புங்க. அவரு நல்ல மனுஷன்னு சொல்றாங்க, அவர் பேரு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் பொண்ணுங்களா இருக்கிறதுனால நின்னு பேசிட்டு இருக்கேன். இதே ஆம்பளை எவனாவது இருந்து பேசியிருந்தானா அவனை இங்கேயே வகுந்திருப்ப. நடி பாக்குறீங்க, மரியாதையா கிளம்புங்கடே. இந்த பாரு, மறுபடியும் நான் வருவேன். இதே இடத்துல நின்னுட்டு இருந்த நல்லா இருக்காத பாத்துக்கோ. கிளம்பு. இதோ கிளம்பிட்டோம், இதோ கிளம்பிட்டோம். வாடி வாடி வா போயிடலாம். என்ன நடந்தாலும் சரி, நான் திரும்பி போற மாதிரி எல்லாம் இல்ல. உனக்கு பயமா இருந்தா நீ வீட்டுக்கு போத்தேன்னு. என்னடி இப்படி பேசுற? உன்னை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி மயிலு? தெரியுதுல்ல, அப்ப நெல்லு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்,
நல்ல வழி ஏதாவது கிடைக்கும். வந்தட்டி காக்கா வரப்புல காணி காக்கா கரையில நிப்பாட்டி வச்சிருக்க. எவன் வந்து கபாலத்தை பொழக்க போறானோ? நான் இருக்கேன்டி, கவலைப்படாத. ஏய், இன்னும் நீ கிளம்பல? என்ன சொன்னா கேட்க மாட்டியா? 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல நீ வீட்டுல இருக்கணும். இல்ல அவளை கொன்றுவேன். வா, போடி. ஜீவா சார். மயிலு, என்ன மயிலு இங்க நிக்கிற? ஊரே கலவரமா இருக்கு, எல்லா கடையும் சாத்தி இருக்கு, இங்க என்ன பண்ற? இன்னைக்கு சேலத்துல ஒரு செலக்ஷன் எக்ஸாம் இருக்கு சார். ஆமால, ஆனா இங்கதான் பிரச்சனையா இருக்கே மயிலு. இப்ப பஸ் கூட வராதுன்னு சொல்றாங்களே. என்ன நடந்தாலும் சரி சார், நான் இன்னைக்கு போயே ஆகணும். இந்த பரீட்சையை நான் எழுதியே ஆகணும் சார். என்ன மயிலு இப்படி சொல்ற? சரி, எத்தனை மணிக்கு எக்ஸாம் உனக்கு? 10 மணிக்கு எக்ஸாம் சார். சரி, ஓகே. இன்னும் 2 hours இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாம கார்ல போயிட்டு வந்துருவோமா? நாம 9 மணிக்குள்ள சேலம் போயிடலாம். கார்லயா? ஏய், வண்டியே இல்லாம தவிச்சிட்டு இருந்தோம். கடவுள் காரையே அனுப்பியிருக்காரு. நீ கார்லயான்னு இருக்கிற? ஹலோ, காரை கொண்டு வந்தது நானு, கடவுள் இல்ல. சரி சார், இப்போதைக்கு நீங்க தான் கடவுள். நீ கிளம்பு மயிலு. நீயும் வா தேனு. மாடு மேய்க்க போலனா எங்க அம்மா குதிகால் நரம்பியே வெட்டிடும். ஒன்னு அனுப்பி வைக்கவே போய் சொல்லிட்டு தான் வந்தேன். அதான் துணைக்கு கடவுளே இருக்கார்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. போ மயிலு. வா மயிலு, போலாம். போ போ. ஏறு. டேய் இறங்குடா. டேய், நாங்களும் உன் கூட ஜாலியா வரோம்டா. நீங்க 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ் போங்க. டேய், தேனை பாத்துக்கடா. மயிலு, நீ உட்காரு. வா மயிலு, எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும், இல்லனா மொட்டை தான். அடி வாங்குவ, பேசாம போயிடு. பை பை பை. அப்பாடா. ஏனுங்க தேனுங்க, உங்க ஃப்ரெண்டு பாதுகாப்புக்கு எங்க ஃப்ரெண்டு போயிருக்காரு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்க பாதுகாப்புக்கு நான் வருவேங்க. இந்த மலையில கரடி, காட்டெருமையில இருந்து காட்டு பண்ணி வரைக்கும் பார்த்தாச்சு. எனக்கு அதுங்களை பார்த்த ஒன்றும் பயம் இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாதான் பயம். நீங்க உங்க சோழிய பார்த்துட்டு பத்திரமா போங்க. டேய், இந்த அசிங்கம் தேவையா? சிவா, சொல்லு பிரகாஷ், அவ காலேஜுக்கு போலல, வீட்டுக்கு போயிட்டால. சின்னம்மா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்கம்மா. எனக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி எதையும் சொல்லாத. நான் எதை கேட்கணும்னு ஆசைப்படுறேனோ அதை மட்டும் சொல்லு. அம்மா, எல்லாம் சரியாதாம்மா போயிட்டு இருந்துச்சு. ஏன் இழுக்கிற? அவ போகலல. மயில் வந்தாம்மா, ஆனா முதலாளி சொன்ன மாதிரி பஸ் வரலம்மா. பரீட்சை எழுத போக முடியாதுன்னு முடிவு பண்ணி அவ வீட்டுக்கு கிளம்புற நேரம் கதையே மாறி போச்சுமா. நான் உன்கிட்ட கதையெல்லாம் கேட்கல, என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. ஜீவா சாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கார்ல வந்தாங்கம்மா. ஜீவா அங்க வந்தானா? ஆமாம்மா. அப்புறம் என்னாச்சு? இந்த மாதிரி பிரச்சனை. அவ எக்ஸாம் எழுத போகணும்னு சொன்னா ஜீவா சார் வா நான் கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட வந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு மயில மட்டும் கார்ல ஏத்திட்டு போயிட்டாருமா. போயிட்டாளா? முட்டாள், உன்னை எதுக்காக நான் அங்க அனுப்பி வச்சேன்? ஏதாவது பண்ணி தடுத்திருக்க வேண்டாமா? ஜீவா சார் கார்ல கூட்டிட்டு போறப்ப நான் என்னம்மா பண்ண முடியும்? சரி, எப்போ கிளம்புனாங்க? இப்பதாம்மா 5 நிமிஷம் இருக்கும். என்ன பண்ணலாம்? பிரகாஷ் சொல்லுங்கம்மா. நீ என்ன பண்ற? குறுக்கு வழியில போய் அவங்களுக்கு முன்னாடி சேலம் ரோட்ட புடிச்சிரு. சரிங்கம்மா. இங்கே 2 பலகையில நிறைய ஆணி அடிச்சு எடுத்துட்டு போ. அங்க போய் தேடிக்கிட்டு இருக்காத. சரிங்கம்மா.
அந்த பலகைய ரோட்ல போட்டு வெயிட் பண்ணு. சரி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. ஜீவா காரு அந்த பலகையில ஏறி பஞ்சர் ஆகி நிக்கணும். அங்கிருந்து மயில இழுத்துட்டு வந்துடவா? ஏய், அப்படி எதுவும் செஞ்சிடாத முட்டாள். அப்புறம் நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சிரும். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்து சொல்லு. இப்போதைக்கு அது போதும். சரிம்மா சரிம்மா. ஏய், தனியா போகாத, கூட ஒருத்தனை கூட்டிட்டு போ. சீக்கிரம் கிளம்பு. சரி. இங்க பாரு, நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு மட்டும்தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். மறுபடியும் சிக்கல்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். சரிம்மா, கரெக்டா காரை நிறுத்திடுறேன். ரொம்ப நன்றிங்க ஜீவா சார். இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்க இதை எழுத முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போயிடுன்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. இங்க பாரு மயில, நாம ஒரு நோக்கத்துல உறுதியா இருந்துட்டோம்னா அது எவ்வளவு தடை வந்தாலும் நடந்தே தீரும். அது உங்களால நடந்திருக்குன்னு தான் நன்றி சொல்றேன் சார். இதுல நன்றி சொல்ல என்ன மயில இருக்கு? ஐபிஎஸ் ஆகணும்னு ஆர்வமா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளவுதான். இதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டா அதுக்காக எதுக்கு சார் இப்படி பப்ளிக்க சிரமப்படுத்துறாங்க? இந்த மாதிரி எத்தனை பேரு அவங்க உங்க வேலைக்கு போக முடியாம சிரமப்படுவாங்க. கரெக்ட் தான் மயில. அட்லீஸ்ட் நீ ஐபிஎஸ் ஆகி போஸ்டிங் போற இடத்துக்காவது இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்காம பாத்துக்கோ. கண்டிப்பா சார்.